அவரை வந்து விட்டு கொடுத்து நம்மளால பேச முடியாது. ஏன்னா வந்து அவரோட பயணிச்சிருக்கேன். அவர் வந்து எனக்கு, நான் அவரை நண்பரா கருதுறேன், அவரும் கருதுவாரு. அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல நியூஸை நான் பார்க்கல. ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியிலேயே பயணிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமோ நான் நினைக்கிறேன். ஆனா பல காரணங்கள் இருக்கலாம், அதாவது சில காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இந்த 2026 தேர்தல் களம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கலைச்சு விட்டுருச்சு. அதாவது ஓல்டு பேட்டர்ன், கன்வென்ஷனல் விஸ்டம், அதாவது இப்படித்தான் ஒரு தேர்தலை அணுகணும், இவ்வளவு பணம் செலவழிக்கணும், இந்த மாதிரி நீங்க பிரச்சாரம் பண்ணணும், கேண்டிடேட் தெரியணும், சிஎம் கேண்டிடேட் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் போகணும், சோசியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா தான் இருக்கும், அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. அந்த பிரேக் ஆன இடத்துல அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்டையும் தான் தாவேக்கா எடுக்கிறாங்க. நேத்திக்கு அவரோட பேச்சுல கூட பாத்தீங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ், நீட்டு, மாநில சுய உரிமை பேசுறாங்க. சோ ப்ராபப்ளி அண்ணாமலை வந்து என்ன நினைச்சிருக்கலாம், அதாவது இதுக்கு எதிரா ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கணும்னா அது ப்ராபப்ளி நம்மளாலதான் அது நடக்கும், நம்ம கொண்டு வரலாம், நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் திமுகவுக்கு எதிர்த்து தான் பேசியிருக்கோம். இப்ப தாவேக்கா திமுகவினுடைய என்னென்ன நரேட்டிவோ அதையே தான் பேசுறாங்க. சோ தாவேக்காவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா, விஜய்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா, அதே சமயத்துல உதயநிதி ஸ்டாலினை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா மக்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து ஏத்துக்கல. அப்படிங்கிற பொழுது அதிமுக தென் மாவட்டங்கள்ல பலம் கம்ப்ளீட்டா இழந்திருக்கு. அவங்க நார்தர்ன் பெல்ட்லயும் கொஞ்சம் கொங்குலையும் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல ப்ராபப்ளி பாரதிய ஜனதா கட்சின்னு இல்லாம, ஏன்னா பிஜேபிக்குன்னு ஒரு எதிரணி இருக்கு தமிழ்நாட்டுல, ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ப்ரொடாமினண்டா இருக்கு. அதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் திராவிடம் பிளஸ் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது திராவிடம் பிளஸ்ன்னு பேசியிருக்காரு. சோ திராவிட சித்தாந்தத்தையே நான் வேற இடத்துல கொண்டு போய், அதாவது எம்பவர் பண்ற அளவுக்கு பார்க்கணும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் மந்திரி சபையில இடம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்காரு. சோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இந்த முடிவு அவர் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு சார். ரிசைன் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போறாரா, ஒரு 6 மாசம் கழிச்சு ஆரம்பிக்க போறாரா, மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சு அதை கட்சியா மாத்த போறாரா, இல்ல இமீடியட்டா கட்சியா ஆரம்பிக்க போறா, அவர் வந்து அவரால் சும்மா இருக்க முடியாது சார். அவர் வந்து நீங்களும் அவரை வந்து க்ளோஸா அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, பல இன்டர்வியூக்கள் நீங்க காணொலிகள் நீங்க எடுத்திருக்கீங்க, நானே பார்த்திருக்கேன். அவர் மாதிரியான ஒரு துடிப்பான அரசியல்வாதி வந்து ஒரு மனிதர், ஒரு துடிப்பான மனிதர் வந்து அவர் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணி உட்காரலாம் வைக்க முடியாது. அவர் மக்கள், அதுவும் மக்களோட ஆதரவு இருக்கு அவருக்கு, மக்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ அப்படிங்கிற பொழுது அவர் ஏதோ ஒரு அரசியலை நோக்கி தான் போகணும். அவர் வந்து திரும்பி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு எல்லாம் போவாருன்னு நினைக்க மாட்டேன். அதெல்லாம் இருக்கும். ஆனா அவருடைய அரசியல் அதுவும் விஜய் வந்ததுனால, இந்த விஜயனுடைய வெற்றி கண்டிப்பாக பல விஷயங்களை செய்திருக்கிறது. அதுல ஒண்ணு அண்ணாமலை ப்ராபப்ளி இதுதான் நம்ம டைம், இது என்னுடைய நேரம் அப்படின்னு நினைச்சு, சரி அதே மாதிரி டைம் எடுத்துக்கலாம், லாஸ்ட் வீக்ல ஜம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிருக்கலாம். சார். இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஹீஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் ஆர்எஸ்எஸ் தலைமை கூடையா இருக்கட்டும், இல்லைன்னா பிஎல் சந்தோஷா இருக்கட்டும், கட்சியினுடைய எல்லா மட்டங்கள்லையும் டெல்லி தலைமைகளோடையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டான மனிதர், இன்னும் ரொம்ப நெருங்கி பழகிற ஒரு மனிதர். அவர் அந்த பார்ட்டிலேருந்து விலகினா டோட்டல் அந்த சப்போர்ட்ஸ் அவ்வளவும் கட் டவுன் ஆயிரும்ல சார்? ஆகலாம் சார். அதாவது நமக்கு வந்து, அதாவது ஆதரவாளர்கள் எப்படி இருக்காங்க, சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பிளஸ் காமன் மேன், அதாவது தாவேக்காக்கு இந்த வாட்டி ஓட்டு போட்ட பல பாஜகவினுடைய அபிமானிகள், அவர்கள்லாம் வந்து ப்ராபப்ளி அண்ணாமலைக்கு ஆதரவா கொடுக்கலாம். ஆனா அண்ணாமலை இன்றைக்குமே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் ஸ்டேபிள்ல இருந்து வந்தவர் கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஏபிவிபிஓ ஸ்டேபிள்ல வந்தது கிடையாது. அவர் லேட்டரல் என்ட்ரி தான் செய்தவர். அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது. ஆனா அவருக்கு டைம் தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு 2015 ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிச்சப்ப பல பேட்டர்ன்ஸ் பிரேக் ஆச்சு சார். யாருக்குமே ஒண்ணுமே புரியல. இன்ஃபேக்ட் அருண் ஜெய்ட்லி மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டே தப்பான ஒரு கால்குலேஷனை போட்டாரு. ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, நாங்க வாங்கின ஓட் ஷேர் நாங்க வாங்கியிருக்கோம், ஆனா வந்து காங்கிரஸ் வந்து அவர்களுடைய ஓட்டை இழந்திருக்கு, அதனாலதான் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு, காங்கிரஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருந்தா நாங்க வந்திருப்போம் அப்படின்பாரு.
அது தப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. எதனால ஆம் ஆத்மி பார்ட்டி வந்தாங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு போடக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ல போடக்கூடிய ஒரு 15% மேல இருக்கிறவங்க அவங்கதான் போய் ஆம் ஆத்மிக்கு போடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளவு டைம் ஆச்சு எல்லாருக்குமே. அதனாலதான் 2025 ஜெயிக்க முடிஞ்சது டெல்லிய. அதே மாதிரிதான் சொல்றேன். இன்றைக்கு நம்ம ஒரு தொகுதியும் பார்த்துட்டா அதிமுக 20% வாக்கு இழந்திருக்கு, திமுக 18% வாக்கு இழந்திருக்கு, சீமான் 4% வாக்கு இழந்திருக்காரு. அதனால 42% தாவேக்காக வந்திருக்குன்னு கால்குலேஷன் எல்லாம் போடலாம். அந்த மாதிரி நான் தொகுதி நான் போட்டு வச்சிருக்கேன். ஆனா அதனுடைய யூஸ் கிடையாது. மொத்த ஸ்டேட்டையும் நம்ம பார்க்கணும், என்ன பேட்டர்ன்ல போகுதுன்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு வரக்கூடிய இடைத்தேர்தல், அதற்கு பிறகு வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதற்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல், அதற்கப்புறம் வரக்கூடிய 2031 சட்டமன்ற தேர்தல், அப்பதான் நமக்கு ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அப்பதான் நமக்கு அண்ணாமலை அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு இப்பன்னா, ஒருவேளை ஒரு கட்சி ஆரம்பிச்ச தருணம் பாத்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு டைம் ஆகும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறத விட நம்ம அரசியல் ஜம்ப் பண்ணிடுவோம். ஜம்ப் பண்ணிட்டு, ஏன்னா நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேங்க அண்ணாமலைய, அவர் ஒரு முடிவு எடுத்துருவார். அவர் முடிவு எடுத்துட்டு இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 2022 டிசம்பர்ல இருந்தே அவர் ஒரு முடிவு இருந்தாரு. அதாவது தனியா போகலாமா, அதிமுக விட்டுட்டு தனியா போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தாரு. அவர் முடிவு எடுத்துட்டாரு. அப்பயே அந்த முடிவுக்கு அந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன் எடுத்துட்டாரு. சோ அதே மாதிரி இப்ப ஒரு முடிவு எடுத்துட்டாரு. முடிவு எடுத்துட்டு சரி எப்படி போகுது, வரக்கூடிய தேர்தல்கள்லாம் எப்படி நடக்க போகுது அப்படி ஒரு கால்குலேஷன் பண்ணி அதற்கு பிறகு அவர் ஒரு முடிவு எடுக்கலாம்.